எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரான் ஓதுவோமா. இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், நம்மில் சில பேரு என்னால குரான் ஓத முடியலையே, தெரியலையே, நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும், நமக்கு வயதாகி விட்டது, இனிமேல் எப்படி குரான் ஓத கத்துக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான். எல்லா புகழும் இறைவனுக்கே. வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ரெண்டு கோடு, அதாவது நம்ம ஈக்குவல் குறி இருக்குல்ல, அதே போல் சம குறி இருக்குல்ல, அதே போல் மேலே 2 வந்தால் என்னன்னு சொல்லணும், கீழே 2 வந்தால் என்ன சொல்லணும். அதே போல் இங்கே பாருங்களேன், இந்த கமா பெரிய கமாவாக ஆப்போசிட்டில் ஒன்றும் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா இதை என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த கமா இருக்குல்ல, நான் இந்த ஊவை எப்படி இருக்கு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா வா இருக்குல்ல, இதே வா மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். இந்த மேலே ஊக்கு வர்றது வா மாதிரி தானே இருக்குது. அப்போ மேலே எந்த ஒரு எழுத்துக்கும் மேலேயும் ஒரு குட்டி வா வந்துச்சுன்னாக்க அதை ஊன்னு சொல்கிறோம். ஓகேவா? எந்த எழுத்துக்கு மேலே வருதோ அந்தந்த எழுத்தை ஊ போட்டு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? அதே டபிள்யூ அதே மாதிரி அதே வா எழுத்து தான் பாருங்கள். ஆப்போசிட்டில் மேலே கொடுத்துட்றாங்க. அப்போ உன்னு, ஆக்கு மேலே வந்தால் உன்னு, பூக்கு மேலே வந்தால் புன்னு. ஓகேங்களா? இப்போ நம்ம டபிள்யூ எழுத்தும் அந்த 2 கோடு வர்றதை பார்க்குறோம். ஓகேங்களா? இது நமக்கு தெரிஞ்சிருச்சுனாக்க நம்மளுக்கு குரான் ரொம்ப ஈஸி பாருங்களேன் ஓதுறது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஆ இங்கே டபிள்யூ எழுத்து வந்திருக்கு இல்லையா? டபிள்யூ எழுத்து வந்துச்சுனாவே எப்பயுமே 2 முறை கூட்டிக்கணும் பாருங்களேன். இப்போ இங்கே மேலே குறி ஒரு லைன் வந்துச்சுன்னா பா தானே, ஆனால் கீழே டபிள்யூ வந்திருக்கு. அப்படி தானே? அப்போ நம்ம 2 எழுத்து ஆக்கிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது பா இல்லையா, இது இப் ப்ளஸ் பா, அவ்வளோதாங்க. இப்பு ப்ளஸ் பா ஆக்கிக்கிறோம். ஓகே? அப்போ ஆ இப் ப, அப்ப. ஓகேவா? அடுத்த எழுத்து பாருங்க, ஆ, அடுத்தது டபிள்யூ எழுத்து. ஆனால் இது பாருங்க, கீழே ஒரு லைன் வந்துருச்சு, ஒரு கோடு கீழே வந்திருக்கு. அப்போ பி தானே. அப்போ இப் ப்ளஸ் பி, இப் ப்ளஸ் பி. ஓகே? அப்போ அப்பி. இது ஆ, ஏன்னா மேலே ஒரு கோடு வருது, ஆ அலிஃப்க்கு மேலே ஒரு கோடு வருது இல்லை, அப்போ ஆ. இது பாருங்க, மேலே வா போல வந்திருக்கு, வந்தாக்க என்ன சொல்லணும், பூன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இது பூ, ஆ, இது பூ. அப்போ 2 எழுத்து நம்ம கூட்டிக்கும் போது என்னவா வரும் பாருங்க, இப் ப்ளஸ் பூ, அப்பு. ஆமாவா இல்லைங்களா? அதே போல் பாருங்க, இது அலிஃபுக்கு கீழே வந்திருக்கு ஒரு கோடு, அப்போ இ. ஓகே? இங்கே இப் ப்ளஸ் பா, இப் ப்ளஸ் பா, ஏன்னா பாவுக்கு மேலே தானே ஒரு கோடு வந்திருக்கு, அப்போ பா. அப்போ இப் ப்ளஸ் பா. ஓகே? அடுத்தது இது பி இல்லையா, டபிள்யூ எழுத்து. அப்போ 2 எழுத்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ இப் பி, இப் ப்ளஸ் பி. அதே போல் இதுவும் அலிஃபுக்கு கீழே ஒரு கோடு வந்திருக்கனால இப் ப்ளஸ் பூ, இப் ப்ளஸ் பூ. அதே போல் இது அலிஃபுக்கு மேலே வா போல வந்தால் ஊ தானே. அப்போ ஊ இப் ப்ளஸ் பா, உப்ப. ஊ இப் ப்ளஸ் பா, உப்ப. கரெக்டா? அடுத்தது உ இப் பி, உப்பி. உ ப்ளஸ் இப் ப்ளஸ் பி, உப்பி. உ இப் பூ, உப்பு. உ
ப்ளஸ் இப் ப்ளஸ் பு உப்பு. இது பாருங்க, மேலே 2 கோடு வந்துச்சுன்னா ஆதானே நம்ம சொல்லுவோம். ஒரு கோடு வந்து ஆதானே சொல்லுவோம். 2 கோடு வந்திருக்கிறதுனால அண்ணுன்ற மாதிரி அண்ணு. ஓகே, இங்கே பாருங்க, ஆ தானே இது. அலிஃபுக்கு மேலே ஒரு கோடு வரதுனால ஆ. இது பா வந்து அதுக்கு மேலே டபிள்யூ எழுத்தும் வந்து 2 கோடு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்பண்ண ஆ ப்ளஸ் இப் ப்ளஸ் பண்ணு பண்ணு பண்ணாக்கிக்கிறோம். அதே போல் பாருங்க, ஆ இங்கே கீழே வந்தால் ஈ தானே, ஒரு லைன் வந்தால் ஈ தானே, அப்போ பி தானே வரணும். பின்னுன்னு சொல்லிக்கிறோம். டபிள்யூ எழுத்து வர்றதுனால பின்னு. பாருங்க, அப்பின்னு ஆ ப்ளஸ் இப் ப்ளஸ் பின்னு அப்பின்னு. ஆ இது பூ. பூக்கு மேலே 2 இது வருது டபிள்யூ எழுத்து. அப்போ அப் பொண்ணு ஆ ப்ளஸ் இப் ப்ளஸ் பொண்ணு அப்புண்ணு. இப்போ பாருங்க, இப் பண்ணு இப்பண்ணு. ஏன்னா டபிள்யூ எழுத்து. டபிள்யூ எழுத்துனா 2 எழுத்து சேர்க்கணும்ல. இ ப்ளஸ் இப் ப்ளஸ் பண்ணு இப்பண்ணு. இ ப்ளஸ் இப் ப்ளஸ் பண்ணு. பாருங்க, இப் பின்னு இப்பின்னு. இ ப்ளஸ் இப் ப்ளஸ் பின்னு இப்பின்னு. உ ப்ளஸ் இப் பண்ணு உப்பண்ணு. உ ப்ளஸ் இப் ப்ளஸ் பண்ணு உப்பண்ணு. உ இப் பின்னு உப்பின்னு. உ ப்ளஸ் இப் ப்ளஸ் பின்னு உப்பின்னு. இது உ ப்ளஸ் இப் ப்ளஸ் புண்ணு உப்புண்ணு. உ ப்ளஸ் இப் ப்ளஸ் புண்ணு உப்புண்ணு. ஆ இத்த அத்தை. இது சாதாரண சா. ஆ ப்ளஸ் இத் ப்ளஸ் த அத்தை. ஆ இத் தி அத்தி. ஏன்னா ஒரு கோடு தான் வந்திருக்கு இல்லையா, அதனால அத்தி. ஆ இத்து அத்து. ஆ ப்ளஸ் இத்து ப்ளஸ் து அத்து. அதே பாருங்க, அத்தன்னு சொல்லியிருக்கோம்ல, இது மேலே 2 கோடாக வந்திருந்துச்சுன்னா அத்தன்னு. அதே பாருங்க, இங்கேயும் 2 கோடாக வந்திருந்துச்சுன்னா அத்தின்னு. அதே போல் இங்கே 2 குறியாக வந்திருந்துச்சுன்னா ஊக்கு அ இத்துன்னு அத்துன்னு. இப்போ பாருங்களேன், நம்ம டைரெக்டாக நம்ம குரானில் ஓதும்போது எப்படி அந்த டபிள்யூ எழுத்தை நம்ம கூட்டுறோன்னு இங்கே பார்த்துக்கோங்களேன். இங்கே பாருங்கள், 198லேருந்து 203 வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஓத போகிறோம். பாருங்கள், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் இரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம். லா இ ச லைச ஆ லா இ கு இம் அலைக்கும் ஜுனாஹுன் ஜுனாஹுன் அ இன் அன் த இப் த கு இவ் தப் தகுவ் ஃப இத் லம் லம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு இப்போ ஏன் வந்து இப்படி நம்ம கூட்டுறோன்னுட்டு. ஃப இத் ஃபத் ல இம் ஃபத் லம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபா இத் லா லன்னுன்னு வருது இல்லை, நம்ம லன்னுன்னு சொன்னோம்னா இன்னில் முடியுது. இன்னும் அடுத்தது வர்றது மீ. இது வந்து டபிள்யூ எழுத்துனா 2 எழுத்து நம்ம சேர்க்குறோம் இல்லையா. இம்மு ப்ளஸ் மீ. ஆமாம் தானே, இம்மு ப்ளஸ் மீ. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல லன்னுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
லன்னு. ஓகே, லன்னு இங்கே முடியுது. அப்போ இன்னு இருக்கு கடைசியில். இன்னு இருக்கா இந்த இடத்துல. அடுத்தது வர்றது இம்மு ப்ளஸ் மீ. இம்மு ப்ளஸ்ஸு மீ. ஏன்னா டபிள்யூ எழுத்து. ஆமாவா இல்லையா? இப்போ பாருங்களேன், இன்னும் இம்மும் நம்ம தமிழில் கூட நம்ம எழுதும்போது எந்த இடத்துலையுமே புள்ளி வச்ச எழுத்து ரெண்டு ஒன்றா வராது இல்லையா? நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம தமிழில் எழுதும்போது கூட ரெண்டு புள்ளி வச்ச எழுத்து நம்மளுக்கு ஒன்றா வராது தமிழில். அதே போல் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், லன்னு முடியுது. இந்த இன்னு வந்து நம்மளுக்கு அடிபட்டுட்டு லா இம் மீன்னு படிக்கிறோம். லா இம் மீ. ஓகேவா? இதுதான் நம்ம தமிழில் எப்படி படிக்கிறோமோ அதே போல் தான் பாருங்களேன். அப்போ ஃப இத் லா இம் மீ மீ. ஓகே, அப்போ ஃபதுலம் மீ மீ. அடுத்தது பாருங்களேன், இன்னு டபிள்யூ எழுத்து இரு ப்ளஸ் ரா. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த இன்னு அடிபட்டு போயிடும். ஏன்னா அடுத்தது இரு வருது. அப்போ ரெண்டு புள்ளி வச்ச எழுத்து வராது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, எடுத்த உடனே மீக்கு அடுத்தது இருக்கு போயிடும். அப்போ ரா வந்துடுது. மீ இர்ர. அடுத்தது இருக்கிறது இப்பி. ஆமாவா இல்லையா? இப்பு பி. ஏன்னா இங்கே ரால முடிஞ்சிருக்கு. ஆமாவா இல்லைங்களா? அப்போ மீ இர் ரா இப்பி கு இம் ரப்பிக்கும். அப்போ ஃபா இது லம் மிர் ரப்பிக்கும்னு வந்துருச்சு. இவ்வளோ தாங்க சேர்த்து ஓதுறது. அப்போ பாருங்க, அடுத்தது ஃப இ தா. இது வந்து அளப்புல வந்துடுச்சு. இந்த மாதிரி ரெட்டை கோடில் வரல, வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அளப்போல் வந்துச்சுன்னா நம்ம 4 விரல் நீட்டுற அளவுக்கு ஓதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? என்னுடைய பாடத்தில் எல்லா பாடத்துலையும் பாருங்கள் அது இருக்கும். ஓகே, அப்போ இங்கே தான்னு சொல்லிட்டு 4 விரல் நீட்டுற அளவுக்கு சொல்கிறோம். அப்போ ஃப இதா அ ஃப இது அஃபத் து இம் தும்ம அஃபத் தும்ம. இங்கே பாருங்கள், அதே தான் சேர்க்குறோம். அஃபது தூ. இந்த இம்மு அடிபட்டு போயிடுது. ஏன்னா இம்மு ப்ளஸ் இம்மீ இல்லையா? அப்போ 2 எழுத்து புள்ளி வச்ச எழுத்து ஒன்றா வராது. அதனால் அஃபது தும்ம இங்கே அப்படியே வந்துக்கிறோம். தும் மீ என்ன மின் அரஃபாத்தின் ஃபா. இது அதே போல் பாருங்கள், ஃபா எப்பவுமே ஒரு எழுத்து இழுத்து சொல்லும்போது அதுக்கு அடுத்தது ஒரு புள்ளி வச்ச எழுத்து வந்துச்சுன்னு சொன்னால் அதை குறிக்கிறோம். ஃபான்னு சொல்லக்கூடாது, ஃபா தான். ஃபா இது ஃபத்து. இதுவும் ஒரு சட்டம். ஓகேவா? அப்படி இருக்கப்போ ஃபத்து கு ரு. இந்த எழுத்துக்கெல்லாம் 3 எழுத்துக்கு மேலேயும் கீழே எங்கேயுமே குறி இல்லாததுனால இது நம்ம அடிபட்டு போயிடுது. அப்போ கு ரு இல்லாக குருளாக இந்த இல்ல இந்தல் ம இஷ் அரி இல் மஷ் அரில் ஹ ரா இம்மா ஹராம. உடனே நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து இங்கே மட்டும் இழுத்து சொல்லும்போது இங்கே பக்கத்தில் ஒரு புள்ளி வச்ச எழுத்து வந்தால் ஃபத்துன்னு சொல்கிறோம், ஆனால் இங்கே மட்டும் ஹரா இம்முன்னு சொல்லி முடிச்சிட்டோன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இங்கே வந்து நம்ம முடிக்கும்போது இம்மில் முடிக்கிறோம். சரிங்களா? அப்படி நீங்கள் முடிக்கலைன்னு சொன்னாக்கா ஹராமின்னு படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே கூட்டிக்கிறோம் நம்ம. சரிங்களா? முடிக்கணும்னு சொன்னால் முடிக்கிற இடத்துல இம்மு போட்டுக்கிறோம். ஏன்னா கீழே ஒரு கோடு தான் வந்திருக்கு. அப்போ இம்மு தான். ஓகேவா? ஹராம். வா இது வது கு ரு இவ் வது குரு ஹு கமா ஹ தா கு இம் ஹதா கும் வா இன் கு இன் து. இந்த இடத்துலையும் அதே சட்டம்தான் பாருங்கள். இம்மு ப்ளஸ் மீ. அப்போ 2 இம்மு ஒன்றா சேராது. அப்போ இந்த இம்மு அடிபட்டு போயிடுது. அப்போ கு இன்
து இம் மீ இன்ன குந்தும் மின்ன க இப் லி ஹி கப்லிஹி ல மீ ந இத் த. இங்கே பாருங்க, மேலே அலைப்போல் வந்திருக்கிற 4 எழுத்து நம்ம 4 விரல் நீட்டுற அளவுக்கு நம்ம இழுப்போம் இல்லையா, ஆனால் கொஞ்சம் குறுக்கிக்கிறோம். ஏன்னா அடுத்து வர்றது புள்ளி வச்ச டபிள்யூ எழுத்து. ஓகேங்களா? அப்போ பாருங்க, லமின லி ஈன்ன லீன்ன. அப்போ லமின லீன்ன. சதக்கல்லாஹுல் அதீம். இப்போ பாருங்களேன், நீங்கள் நான் ஓதும்போது அப்படியே குரான் எடுத்து வச்சு நான் சொல்கிற எழுத்துங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் குரான்லேருந்து அப்போ நீங்களும் குரானை உங்கள் வீட்டில் நீங்கள் அதாவது ஓப்பன் பண்ணி பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுப்பான் இல்லையா. அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஒரு முறை என்னோடதில் பார்த்துக்கோங்க. நான் சொல்லி கொடுக்கறத அப்படியே கேட்டுக்கிட்டு உங்களுடைய குரானை எடுத்து வச்சு உடனே நீங்கள் உங்கள் விரலை வச்சு ஒவ்வொரு எழுத்தா குட்டி குட்டி ஓதிக்கிட்டு வாங்க. பாருங்க, நம்ம கண்டிப்பாக அடுத்த ரமதானுக்குள்ள நம்மளால் குரான் ஓத முடியுங்கிற நம்பிக்கையில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு அருளணுன்ற நம்பிக்கையில் துவாவோடு இன்னைக்கு கிளாஸை நான் முடிக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குன்னா குரான் ஓத தெரியலன்னு கஷ்டமாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சரிங்களா?